உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை அள்ளித்தரப்போகின்றது, எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது, நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது, அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு. இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம். கும்பராசியை சேர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய நிலைகள் என்ன என்பதை இப்போது காண இருக்கின்றோம். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரிய உதயத்தின் பொழுது நவகிரகங்களும் எங்கே எங்கே அமர்ந்திருக்கின்றன என்பதை கணக்கில் கொண்டு ஜாதகம் அமைக்கப்பட்டு அதிலே லக்கினமும் ராசியும் அமைக்கப்பட்டு உங்களுக்கு பலன் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம். இது ஓராண்டுக்கு அடுத்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரை நீங்கள் எந்தெந்த விஷயத்திலே கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயத்திலே நீங்கள் தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் பலனாக சொல்லுவோம். அதே நேரத்திலே வார வாரம் ராசி பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் கிரகங்கள் அனைத்துமே சுழன்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் கிரக சுழற்சியின் மூலியமாக ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த நிலையிலே உங்களுக்கு ராசி அமைந்து இருக்கின்றது, எது சாதகம் எது பாதகம் என்பதை உணர்த்தி வார ராசி பலன் கொடுக்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது இந்த ஓராண்டிற்கான நிரந்தர ஜாதகமாக இப்பொழுது இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த போது ஜாதகம் எழுதுகின்றோம் அல்லவா, அதுபோல இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகளை பற்றி ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர ஜாதகமாக ஒரு ஆண்டுக்கான நிரந்தர ஜாதகமாக இப்பொழுது பலன் சொல்ல இருக்கின்றோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்த நிலையிலேயே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. பொதுவாக 4, 5, 7, 9 இந்த இடங்கள்லாம் மிகுந்த சுப வீடுகள். 10ஆம் வீடும் மிகுந்த சுப வீடு. அந்த சுப வீடுகளிலே ஒரு பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம், அதாவது சுழற்சி இருந்து வருகின்ற பொழுது ஆண்டு பிறந்தால் அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக அவர்கள் தருவார்கள். சுப கிரகங்களாக இருந்தால் மிகுந்த சுபமான ஒரு விஷயங்களை தருவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சுக்கிரன் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே குருவினுடைய வீடான சுப வீட்டிலே உச்சபலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5 குடையவன் 5ஆம் வீடு என்பது மிகுந்த சுப வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நீசபலம் அடைந்த நிலையிலே அந்த குருவினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு கிரகமானது சூரியன், அவர் உச்சபலம் அடைந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதே வேளையிலே ராசிக்கு 9ஆம் வீடு என்பது மிகுந்த மிகுந்த சுப வீடு, மகாலட்சுமிக்குரிய ஒரு வீடு. முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய இடம், குலதெய்வத்திற்கு ஒரு உரித்தான வீடு.
அந்த வீடும் மிக முக்கியமான வீடு. அந்த வீட்டிலே சந்திரன் என்ற சுபகிரகம் அமைந்த நிலையிலே, அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. இப்படி பல வகையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றது. கிரகங்கள் உங்களுக்கு மிகுந்த சாதகத்தை தந்திருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டிலே நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். குறிப்பாக வீடு இல்லாதவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுவீர்கள். நிலம் இல்லாதவர்கள் நிலங்கள் வாங்க வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ அதை பெறுவதற்கான வாய்ப்பிற்கு தடையே இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் அதிகமாக இருக்கின்றது. புத்திர பாக்கியம் நிறைந்திருக்கின்றது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு ஏதேனும் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே சுபகிரகம் ஒன்றின் பார்வை இருக்கின்றது. அதாவது 10ஆம் வீடு செவ்வாயுடைய வீடு. அந்த வீட்டிற்கு குருபவனுடைய அனுக்கிரக பார்வை இருக்கின்றது. 4ஆம் வீட்டிலிருந்து புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் உங்கள் தாய் வீட்டிலிருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவுவார்கள். அதே நேரத்திலே 9ஆம் வீட்டிற்கு அதிபதி தந்தைக்குரிய கிரகம், தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாகவும் உதவி கிடைக்கக்கூடியதாக சுக்கிரன் உச்சபலம் அடைந்து 2ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டார். அதனால் உங்கள் இரத்த சொந்தங்கள் உங்களுக்கு மிகுந்த உற்ற துணையாக பக்கபலமாக இருப்பார்கள். குறிப்பாக உங்களது இல்லற துணை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 7க்குடன் சூரியன் உச்சபலம் அடைந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் சனியும் அவரை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து பிரிந்த கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும், கருத்து வேறுபாடோடு இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிமார்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் நல்ல ஒரு உறவாடக்கூடிய சூழ்நிலையும், நல்ல நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தமிழ் புத்தாண்டிலே நடைபெறப் போகிறது. அதே போல திருமணமாகாமல் இருக்கின்ற வாலிப உள்ளங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்திலே திருமண யோகம் வந்திருக்கின்றது. அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நமது கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. கண்டிப்பாக இந்த ஆண்டிலே நீங்கள் குழந்தை பேரை பெற்று உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சியை பெறப்போகின்றீர்கள். அவர்கள் வாழ்த்தை பெறப்போகின்றீர்கள். இப்படி பல வகையிலே இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெறலாம். இப்படி பல வகையிலே இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருப்பதால் வெற்றி பெற தடையில்லை. பொதுவாக 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், தனக்காரகன் குரு பகவான். அவர் இப்பொழுது கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நிறைய சம்பாதித்து நிறைய பண வரவு உங்களுக்கு கிடைத்து பணம் நிறைய கொட்டோ என்று கொட்டி உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றது. நீங்கள் சம்பாதிக்கின்ற அத்தனை பணத்தையும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் நீங்கள் ஆழ்த்தப் போகின்றீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தனவரவை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும்.